இந்த டென்ட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு சன்செட் ஆகுறத பாக்குறது எவ்வளவு அழகா இருக்குது. சூரியன் இந்த மலைக்குள்ள போற மாதிரி இருக்குது. ஆமா, ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது. இடி, என்னெல்லாம் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கியே, நம்ம எடுத்து சாப்பிடலாமா? இடி, நான்சி நீ கொண்டு வரலையோ? இடி, எல்லாம் வாங்குனேன் பாத்துக்கோ. வரும்போது டக்குன்னு பேக்ல எடுத்து வைக்க மறந்துட்டேன் டி. சரி புடிடி, அதுக்கு எதுக்கு வருத்தப்படுத? நான் தரேன் உனக்கு. தேங்க்ஸ் டி பூமாரி. வீட்டுக்கு போனா உனக்கு நான் நிறைய ஸ்நாக்ஸ் தருவேன். இடி நான்சி என்ன? வாவ், எனக்கு ரொம்ப பிடிச்ச லிட்டில் ஹார்ட்ஸ் பிஸ்கட். தேங்க்ஸ் பூமாரி. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நீங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு ஷேர் பண்ணி சாப்பிடுறோம். மீதி இருக்க 2 பாக்கெட் நாளைக்கு நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். ஓகே டி, ஓகே ஓகே. வச்சுக்கிடுமே, இந்தா நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். இடி பூமாரி, நான் நிறைய சாக்லேட் வச்சிருக்கேன் டி. அப்படியே என்னடி சாக்லேட்லாம் வச்சிருக்க? நிறைய லாலிபாப், டாரி மில்க், அப்புறம் மில்க் சாக்லேட் அப்படி நிறைய வச்சிருக்கேன் டி. டி, உனக்கு பிடிச்ச பாப்கார்ன் கூட நான் கொண்டு வந்திருக்கேன் டி. அப்படியா? ஐயா, ஜாலி ஜாலி. நம்ம இப்ப சாப்பிடண்டா, பொறவு சாப்பிடும். சரியா? படுத்து தூங்குவோம்ல, அந்த டைம்ல சாப்பிட்டுக்கிட்டே தூங்கலாம். ஓகே டி, ரொம்ப தேங்க்ஸ் டி. வச்சுக்குடுமி. ஏய் மச்சான், எங்க அம்மா ஃபாரஸ்ட் கேம்பிங் போறேன்னு சொன்ன உடனே இந்த பேக் நிறைய ஸ்நாக்ஸா வாங்கி கொடுத்துட்டாங்க. போய் அங்க நல்லா சாப்பிடு மக்களே அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அப்படியா? ஆமா. நீ என்ன கொண்டு வந்திருக்க? நான் ஒரே ஒரு சாக்லேட் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். 1 ரூபாய் சாக்லேட். அதுவும் ஏய், 1 ரூபாய் சாக்லேட்லாம் ஒரு ஸ்நாக்ஸால ஒரு வாட்டி தின்னாலே தீந்து போயிரும். அதுக்கப்புறம் வேற என்ன செய்வே? நீ சும்மா பாத்துட்டு இருப்பியா? எங்க அம்மா எனக்கு ரூபா தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் நான் எதுவும் வாங்காம வந்துட்டேன். நீ ரொம்ப ஓவரா சீன் போட்டனா நான் சிபி கூட போய் சேர்ந்துருவேன். இல்ல மச்சான், இதுக்காக போய் கோவப்படலாமா? அமைதியா இருல. உனக்கு சேத்தா நான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம ரெண்டே ஷேர் பண்ணி தும்போம். சரியா? சரி 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 சரி. அப்போ உன் பேக்ல இருக்க ஸ்நாக்ஸ் ஐடு நம்ம ரெண்டு பேரும் திங்க ஆரம்பிப்போம். அது வந்து எங்க அம்மா சொல்லிருக்காங்க, மார்னிங்ல தான் ஸ்நாக்ஸ் திங்கணும், நைட் ஆக போற டைம்ல ஸ்நாக்ஸ் திங்க கூடாது, வயிறு வலிக்கும் சொல்லி தான் அனுப்பி விட்டுருக்காங்க. பிறகு நைட்ல இப்படி ஸ்நாக்ஸ் தின்னு வச்சுக்கோ, பல்லெல்லாம் சொத்தையாயிரும், அப்புறம் பல்லு வலிக்கும், டாக்டர்கிட்ட போனோம், பல்ல புடுங்கணும், இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இதெல்லாம் தேவையா? அதனால தான் எங்க அம்மா சொல்லிருக்காங்க மார்னிங் தான் ஸ்நாக்ஸ் திங்கணும்னு. நம்ம ரெண்டு பேரும் மார்னிங் ஸ்நாக்ஸ் திங்கலாம். சரி சரி. அப்ப காலையில எந்திரிச்சோனே ஸ்நாக்ஸ் திம்போம். எப்பா நூடுல்ஸ் மண்டையிட்ட இருந்து நம்ம ஸ்நாக்ஸ் தப்பிச்சிட்டு. இந்த நூடுல்ஸ் மண்டை நல்லா தூங்குனோட நைட் உட்கார்ந்து பெட்ஷீட்டை மூடிக்கிட்டு உள்ள உட்கார்ந்து அவ்வளவு ஸ்நாக்ஸையும் தின்னு முடிச்சிடணும். இல்லே, அந்த டேவிட்ட பத்தியெல்லாம் ரொம்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கான். ஸ்நாக்ஸ் அவன் தான் கொண்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு. லே, அந்த ஆப்போசிட் மண்டையே அப்படிதான் ரொம்ப சீன் போடுவான். ரொம்ப ஓவரா தான் போறான் பத்தியா? ஏய், நான் குச்சி மிட்டாய் கொண்டு வந்திருக்கேன், நம்ம சாப்பிடுவோமா? அப்படியா? லே, எடுல மச்சான், எடு. வெளியே எடுல, நம்ம திம்போம், தின்னு தீப்போம். இங்க பாரு குச்சி மிட்டாயா. லே மச்சான், செம டேஸ்ட் இருக்குல. நீ உங்கள குச்சி மிட்டாய் எடுத்து நீ எழுதுனல. ஏய், நானே ஒரே ஒரு குச்சி மிட்டாய் தான் கொண்டு வந்தேன். அத டக்குன்னு வாங்கி லபக்குன்னு வாயில போட்டு முழுங்கிட்டேன். நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி திங்கலாம்னு நான் நினைச்சேன். சாரி மச்சான், சாரி. நான் வாங்கிக்க. ஐயோ, சிண்டு மயங்கி விழுந்துட்டா. லே, ரொம்ப ஓவரா சீன் போடாதல. கண்ணு தரல. லே மச்சான், லே மச்சான், லே மச்சான், கண்ணு தரல. லே மச்சான், கண்ணு தரல. சாரி மச்சான், இனிமே அப்படி அடிக்க மாட்டேன். எந்திரல, கண்ணு திறந்து பாருல. நம்ம ஃப்ரெண்ட் மச்சான் சுபி வந்திருக்கு. டீச்சர்! ஏய், யாவளி டீச்சரை கூப்பிட்டா? ஆமா, எந்த விஷயம் நடந்தாலும் டீச்சர் அவங்க கிட்ட சொல்லணும்னு சொல்லிருக்காங்கல்ல. அதனால தான் டீச்சரை கூப்பிட்டேன். லே, டீச்சர் வந்தா இப்ப என்னலாம் அடிப்பாவ? சிண்டு நல்லா அடிச்சதனால தான் அவன் மயங்கி விழுந்துட்டான். எனக்கு தெரியாதுப்பா. இப்ப டீச்சர் வந்து கேப்பாவ, நீ பதில் சொல்லு. எதுக்குடா கூப்பிட்டீங்க? நான் உங்களுக்காக தண்ணி எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். ஏய் மச்சான், சொல்லாதல. டீச்சர் அடிப்பாவல. டீச்சர் சுபி இருக்காம்ல, அவன் சிண்டுவை அடிச்சி சிண்டு மயக்க போட்டு விழுந்துட்டான். அண்ணா பாருங்க, சிண்டு கீழே விழுந்து கிடக்குறத. ஐயோ, சிண்டு, சுபி, என்ன இதெல்லாம்? டீச்சர் தான் அடிக்கல டீச்சர். உன்னை வந்து கவனிச்சுக்கிட்டேன் இப்போ. நல்லா அடி கொடுக்கட்டும். அது வரைக்கும் நம்ம கண்ண மூடி படுத்துக்கிடணும். உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேனா சண்டை போடக்கூடாதுன்னு? எங்க போனாலும் சண்டை, எங்க வந்தாலும் சண்டை. சிண்டுமா, சிண்டுமா, கண்ணை திறடா, கண்ணை திறந்து பாருடா, நான் டீச்சர் வந்திருக்கேன் பாரு. லே, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? டீச்சர் கிட்ட சொல்லாதீங்கன்னு சொன்னோம்ல. மறுபடியும் மறுபடியும் சொல்ல கேட்காம டீச்சர் கிட்ட என்ன மாட்டியே விட்டிய. ஸ்கூலுக்கு வரும்போது ஏதாவது 2 பேர் முட்டாய் அது இதுன்னு கேட்டு பாருங்க. ஒண்ணு கூட தர மாட்டோம்ல. போல, உங்கள முட்டாய் நீனே வச்சுக்க, எனக்கு ஒண்ணு வேண்டாம். நானே நிறைய முட்டாய் வச்சிருக்கேன். டேய், வாட்டர் பாட்டில்ல தண்ணி வச்சிருக்கீங்களா? ஆமா டீச்சர், நான் வச்சிருக்கேன். தரட்டுமா? எடு, சிண்டுவோட முகத்துல தெளிச்சு பாப்போம். கடவுளே, சிண்டு எந்திரிச்சிரணும். இல்லன்னா டீச்சர் நம்மள துவச்சு தொங்க விட்டுருவாங்க.
நல்ல வேளை சத்தம் கொடுக்கா. சிண்டு சிண்டு எந்திரிடா. சிண்டுமா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குமா. எப்ப நல்ல வேளை மச்சான் முழிச்சிட்டான். சுபி சிண்டுட்ட சாரி கேளு. சாரி மச்சான், சாரில சொன்ன கேளல, திரும்பி பாருல. வா, சாரியும் வேண்டாம் பூரியும் வேண்டாம்ல, நீனே வச்சிக்கல. நீ அடிச்சதுல என் மண்டை உடைஞ்சி மயக்கமே வந்துட்டு. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட், எனக்கு பிடிக்கல. சாரில மச்சான், இடி அப்படி பண்ண மாட்டேன். சிண்டு என்னடா இது இப்படி கோவப்பட்டு நிக்க? அவன் தான் மன்னிப்பு கேக்குறாம்ல, சாரி சொல்றாம்ல, சரின்னு சொல்ல. டீச்சர், உங்களுக்கு தெரியாது அவன் எப்படி தெரியுமா என்ன அடிச்சான்? ஒரே ஒரு முட்டாய்க்கு, அந்த ஒரு முட்டாய்க்காண்டி என்ன மண்டையை உடைச்சி கீழே தள்ளி விட்டுட்டான். சரி, தெரியாம தப்பு பண்ணிட்டான். தப்பு பண்றவங்க மன்னிப்பு வந்து கேக்குறப்போ நம்ம மன்னிச்சிட்டேன்னு சொல்லணும், அதுதான் நல்லது. சிண்டு மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. சரி, மன்னிச்சிட்டேன். இன்னொரு சாக்லேட் இருந்தா அப்பதான் கூட கொஞ்சம் மன்னிப்பேன். சரி, ஓகே மச்சான், உனக்கு தாரேன். நீ நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. டீச்சர், நாங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். வெரி குட், இப்படிதான் இருக்கணும். சரி, டைம் ஆயிட்டலாம், எல்லாரும் படுத்து தூங்குங்க அந்த டென்ட்டுக்குள்ளே. ஓகே டீச்சர். உங்களுக்கு துணையா நான் இங்க தான் தூங்க போறேன். இங்க இருந்து பாக்கும்போது எப்படி இருக்கு வானமெல்லாம்? அப்படியே நட்சத்திரம் ஜகஜகம் மின்னுது. ஐ, நட்சத்திரங்கள் எல்லாம் இந்த மேகம் வந்து அப்படியே மறைக்குது. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் நம்ம வீட்ல இருந்து நம்ம ஒரு நாள் கூட பார்த்தது இல்ல. சரி, டைம் ஆயிட்டு, போய் தூங்கலாம். ஐ, அன்னைக்கு பார்த்தோம்ல, அந்த தாத்தா தான் மீன் பிடிக்கிறாங்க. ச்சே, எவ்வளவு நேரம் பார்த்தாச்சு, ஒரு மீன் கூட மாட்டல. தாத்தா, நான் வேணா உங்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? ஓ, நீங்களா? சரி சரி, நான் வேற யாரோன்னு நினைச்சேன். வேண்டாடா, நானே மீன் பிடிச்சிருவேன். எல்லாரும் வந்து அமைதியா உட்காருங்க, நான் மீன் பிடிக்கிறத பாருங்க. தாத்தா, நீ கையில வச்சிருக்கீங்களா? அதுக்கு பேர் தானே தூண்டில். ஆமாம்மா, பரவாயில்லையே, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிய. நாங்க எங்க தாத்தா ஊருக்கு போகும்போது அங்க குளம் இருந்துச்சா, அங்க நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்களா, அத பார்த்தா நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க அப்பாவும் சொல்லி தந்தாங்க. வெரி குட். தாத்தா, அந்த தூண்டில அந்த தண்ணிக்குள்ள போடுங்க, அப்பதானே மீன் வரும். சார், இந்த மீனை பிடிச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? குட்டி குட்டி மீனா மாட்டுச்சுன்னா மறுபடியும் அந்த தண்ணிக்குள்ளே விட்டுருவோமா. ஆனா நல்ல பெரிய வளர்ந்த மீனா கிடைச்சிச்சுன்னா அதை எடுத்துட்டு போய் நாங்க சமையல் பண்ணி சமைச்சு சாப்பிடுவோம். வாவ், சமைச்சு சாப்பிடுவீங்களா? எனக்கு ஃபிஷ் கறினா ரொம்ப பிடிக்குமே. சரி, இன்னைக்கு பார்க்கலாம் பெரிய மீன் கிடைக்குதா இல்ல குட்டி மீன் கிடைக்குதான்னு. தாத்தா, பெரிய மீன் கிடைச்சா எங்களுக்கு ஃப்ரை பண்ணி தருவீங்களா? சரிம்மா சரி, நான் கடைசியா ஒரு தடவை போட்டு பாக்குறேன். நல்ல பெரிய மீன் மாட்டட்டும்னு எல்லாரும் வேண்டிக்கோங்க. கடவுளே, பெரிய மீனா வரணும், நான் ஃப்ரை பண்ணி திங்கலாம். ஏ அப்பா, எவ்வளவு மீனு! எல்லாம் எவ்வளவு பெரிய பெரிய மீனு! பிள்ளைங்களா பாத்தீங்களா, இன்னைக்கு பார்த்து ஏகப்பட்ட மீன் கிடைச்சிருக்கு. எல்லா மீனையும் ஃப்ரை பண்ணி வைக்கிறேன், நீங்க வந்து சாப்பிடுங்க. ஐயா, ஜாலி ஜாலி ஜாலி! எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிஷ் ஃப்ரை. மீனை சுத்தம் பண்ணி ஃப்ரை பண்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அதனால நீங்க பக்கத்துல எல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வாங்கம்மா. ஸ்டூடண்ட்ஸ், அப்ப வாங்க எல்லாரும் கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வருவோம். அதுக்குள்ள தாத்தா ஃப்ரை பண்ணி வச்சிருப்பாங்க மீனை. தாத்தா, அந்த ஆறுக்கு பாத்தீங்களா பெரிய மீன், அத எனக்கு ஃப்ரை பண்ணி தரணும், சரியா? சரி மக்களே. தாத்தா, இருக்குதுல ரொம்ப குட்டியா இருக்கும்ல, அந்த மீனை ஃப்ரை பண்ணி பூமாரிக்கு கொடுங்க. இந்த பையன் சரியான ஆளா இருப்பான் போலுக்க. அவனுக்கு மட்டும் இருக்கிறதுல பெரிய மீன் வேணுமா, அந்த இன்னொரு பிள்ளைக்கு மட்டும் சின்ன மீனை வேணும்னு கேட்கானே. சரி, இந்த பசங்க எல்லாம் வரதுக்குள்ள மீனை மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி வைப்போம்.